நாகை மாவட்டம் சாமந்தான்பேட்டையில் மீன்பிடி துறைமுகம் அமைத்து தரக்கோரி மீனவர்கள் பல்வேறு படகுகளிலும் கருப்பு கொடி கட்டி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த ஆண்டு முதலமைச்சர் 110 விதியின் கீழ் அறிவிக்கப்பட்டபடி மீன்பிடி இறங்குதளம் அமைத்து தர வேண்டும் என்கிற கோரிக்கையை வலியுறுத்தி இந்த வேலைநிறுத்தத்தை அவர்கள் மேற்கொண்டுள்ளனர். 4வது நாளான இன்று படகுகளில் கருப்பு கொடி கட்டியும் கருப்பு பேட்ஜ் அணிந்தும் தங்களுடைய எதிர்ப்பை மீனவர்கள் வெளிப்படுத்துகின்றனர். மேலும் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் அருகே சாலை மறியலில் ஈடுபட்டார்கள். வேலை நிறுத்தத்தை முடிவிற்கு கொண்டு வருவது குறித்து மீனவர்களோடு மீன்வளத்துறை அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்த சென்னை அழைத்துச் செல்லப்படுவதாக உறுதியளித்து சாலை மறியலை கைவிடச் செய்தனர். இதில் உடன்பாடு எட்டப்படாவிட்டால் போராட்டங்கள் வலுப்படுத்தப்படும் என்று மீனவர்கள் தெரிவித்துள்ளனர். தமிழக அரசு இந்த எங்கள் சமுதாயத்தினுடைய வாழ்வாதாரமான பாதுகாப்பாக படகு நிறுத்தக்கூடிய மீன் இறங்குதளம் உடனடியாக எவ்வளவு சீக்கிரம் எங்களுக்கு உடனே செஞ்சு கொடுக்க முடியும்னு எழுத்துப்பூர்வமாக சொல்கிற வரைக்கும் இந்த ஆர்ப்பாட்டம்ங்கிறது இன்னும் மீண்டும் இன்னும் பெரிய லெவலில் என்னென்ன முறையில் நாங்கள் செய்ய முடியுமோ செய்வோம்.